வணக்கம். இண்டிஜின் லிமிடெடோட ஐபிஓ 6th மே அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இண்டிஜின் லிமிடெட் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க லைஃப் சயின்சஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ்க்கு. இந்த கம்பெனியை வந்து 1998 இன்கார்பரேட் பண்ணினாங்க. இவங்க எந்த கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா பயோஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் எமர்ஜிங் பயோடெக் கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டிவைஸ் கம்பெனிஸ்க்கும் இவங்க டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சர்வீசஸாக எந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்டர்பிரைஸ் கமர்ஷியல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆம்னி சேனல் ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்க, என்டர்பிரைஸ் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்டர்பிரைஸ் கிளினிக்கல் சொல்யூஷன்ஸ் அண்ட் கன்சல்டன்சியும் கொடுக்குறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 65 கிளைண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூ ரேஞ்ச் எல்லாமே பார்த்தோன்னா 1 மில்லியன்லேருந்து 25 மில்லியனுக்கு மேலே இருந்திருக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கும். இவங்க எந்தெந்த ஏரியாஸில் அவங்களோட கிளைண்ட்ஸ் அசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரக் டெவலப்மெண்ட், அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ். ஏன்னா இவங்க டீல் பண்ணுற எல்லாமே வந்து ஃபார்மசிட்டிக்கல், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நிறைய ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ் வந்து இவங்க அசஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் இதுக்கும் அசஸ் பண்ணுறாங்க. அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட்க்கும் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்லி இண்டிஜின் லிமிடெடோட பொசிஷனிங் பார்த்தோன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து லைஃப் சயின்சஸ் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜியும் ஹெல்த் கேரும் ஹேண்ட் டு ஹேண்ட் போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இவங்க இருக்காங்க. இண்டிஜின் ஐபிஓட இஷ்யூ சைஸை நம்ம இப்போ பார்க்கலாம். டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தோன்னா 1841.76 crores வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்லி 4.08 crore ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தோன்னா 760 crores. ஸோ அப்ராக்சிமேட்லி 1.68 crore ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவாக கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேலாக 1081.76 crores வேல்யூ உள்ள 2.39 crore ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ரீபேமெண்ட் ஆஃப் டெட்ஸ், சில கடனை வந்து அடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஐபிஓக்கான அப்ஜெக்டிவ்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஐபிஓ வந்து 6th லேருந்து 8th மே வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபேஸ் வேல்யூ வந்து 2 rupees per ஷேர். ப்ரைஸ் பேண்ட் வந்து 430 ரூபாயிலேருந்து 452 ரூபாய். லாட் சைஸ் வந்து 33 ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பெர் லாட். அண்ட் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் கொடுக்குறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35% ஷேர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓக்கான ஷெடியூலை தெரிஞ்சுக்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆக போகிறது 6th மே அன்னைக்கு, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 8th மே அன்னைக்கு. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் 9th மே டிசைட் பண்ண போகிறாங்க. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து 10th மே அன்னைக்கு நடக்க போகுது. லிஸ்டிங் டேட் வந்து 13th மேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் இப்போ பார்த்துடலாம். இயர் எண்டிங் மார்ச் 2021 இவங்களோட அசெட்ஸ் வந்து 597 crores இருந்திருக்கு. மார்ச் 2022 இதுவே வந்து 1353 crores, ஸோ மோர் தென் டபுள் ஆயிருக்கு. 2023 பார்த்தோன்னா 2204 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் எண்டிங் டிசம்பர் 2023 இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோன்னா 2519 crores இருந்திருக்கு. ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. மார்ச் 2021 997 crores இருந்த இவங்களோட ரெவென்யூ மார்ச் 2022 1691 crores ஆகியிருக்கு. அதுவே மார்ச் 2023 2364 crores இருந்திருக்கு. டிசம்பர் 2023 1970 crores இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2021 149 crores இருந்திருக்கு. மார்ச் 22 163 crores இருந்திருக்கு. இதுவே மார்ச் 23 266 crores இருந்திருக்கு. அண்ட் டிசம்பர் 2023 241 crores இருந்திருக்கு. கம்பெனியோட நெட்வொர்த் பார்த்தோன்னா 21 இப்போ டிசம்பர் 23 பார்த்தோன்னா 324 crores இருந்த கம்பெனியோட நெட்வொர்த் டிசம்பர் 2023 1327 crores அதிகமாக இருக்கு. ஸோ மோர் தென் 4 times ஆகியிருக்கு. கம்பெனியோட டெட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு.
ஆனால் இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக டெட் வந்து ரொம்ப மீகராக தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோன்னா 2021 324 crores தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ டிசம்பர் 2023 பார்க்கும்போது 1283 crores இருக்குது. இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கும்பொழுது இவங்களோட டெட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அதுவுமே இந்த ஐபிஓவோட மெயின் அப்ஜெக்டிவாக சொல்லியிருக்காங்க இந்த டெட்டை வந்து ரீபே பண்ணுறது தான் அப்படின்னு. ஸோ கூடிய விரைவில் இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இண்டிஜின் லிமிடெடோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை இப்போ பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இப்போ கரண்ட்டாக 18.23% இருக்குது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 11.96 rupees இருக்குது. இது வந்து ப்ரீ ஐபிஓட இபிஎஸ் தான். இதுவே போஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 13.48 rupees ஆக போகுது. அதே போல் பிஇ ரேஷியோவும் இப்போ கரண்ட்டாக 37.78 இருக்குது. ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறம் இது வந்து 33.48 மாறப்போகுது. டெட் டு ஈக்விட்டி கரண்ட்டாக 0.3 இருக்குது. அண்ட் அதுவுமே இந்த இஷ்யூக்கு அப்புறம் கடன் அடைச்சிட்டாங்கன்னா கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடும். பேட் மார்ஜின் பார்த்தோன்னா 12.62% இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட மார்ஜினும் நல்லா இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் வந்து 13.48 மாறப்போகுது ஆஃப்டர் தி ஐபிஓ இஷ்யூ. ஸோ இந்த கம்பெனியோட கேபிஐஸ் எல்லாமே கன்சிடரபிளி நல்லா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசன் இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ லிட்டரலாக ஒரு மோனோபோலி மாதிரி தான் இருக்குது இவங்களோட பிஸ்னஸ் அறினால. குளோபலாகவும் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் யூனிக்காக இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் மாடலில் அதே இண்டஸ்ட்ரியில் வேறு எந்த கம்பெனியும் வந்து இவங்களுக்கு பியர்ஸாக இல்லை. இப்போ இந்த ஐபிஓட வேல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ஓட ஆனுவலைஸ்ட் ஏர்னிங்ஸை வச்சு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து ஃபுல்லி ப்ரைஸ்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க ஆப்ரேட் பண்ணுற இந்த செக்மெண்ட்டில் ஒரு நிஷ் பிளேஸில் இருக்காங்க. யூனிக் பிஸ்னஸ் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கான க்ரோத் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதை வச்சு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஐபிஓட வேல்யூவேஷன் வந்து ரீசனபிளி ப்ரைஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளி ப்ரைஸ்ட் ஐபிஓ தான். கன்க்ளூடிங் காமெண்ட்ஸாக சொல்லணும்னா இண்டிஜின் லிமிடெட் வந்து டிஜிட்டல் லெட் கமர்ஷியலைசேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப் சயின்சஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல இவங்க மோனோபோலி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு லிஸ்டட் காம்படிட்டர்ஸ் யாருமே இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல ஆஸ் ஆஃப் டுடே கிடையாது. இது வந்து இவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ளஸ். அடுத்தது பார்த்தோம்னா இவங்க வந்து ஸ்டெடி க்ரோத் எக்ஸிபிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க கடந்த 3-4 வருஷமா. அண்ட் இவங்களோட ரெவென்யூவும் சரி, பேட்டும் சரி, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் சரி மோர் தேன் டபுள் ஆயிருக்கு ஓவர் த லாஸ்ட் 3 years. இந்த ஐபிஓட வேல்யூவேஷன் பார்த்தோம்னாலும் இது ரீசனபிளி ப்ரைஸ்டா இருக்கு. அப் மூவ்க்கான நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான நல்ல ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கு. இப்போ இந்த ஐபிஓ பற்றின என்னோட ஃபைனல் டேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கம்பெனி ஒரு மோனோபோலியாக இருக்குது அந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி க்ரோத் எக்ஸிபிட் பண்ணிட்டு வந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஜாஸ்தியாகிட்டே வந்திருக்கு. ப்ளஸ் இவங்க டெட் ஃப்ரீயாகவும் மாற போகிறாங்க. இவங்க கையில் இருக்க பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் மட்டும் வச்சு பார்த்தோம்னா இவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த பர்டிகுலர் ஐபிஓ இஷ்யூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்டிங் கெயின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஆஸ் ஆஃப் 4th May வந்து 240 rupeesல போயிட்டுருக்கு. ஜிஎம்பியில் கிட்டத்தட்ட 53% கெயின் இருந்திருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது டெஃபினட்டாக லிஸ்டிங் கெயின்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் பார்க்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மினிமம் ஒரு லாட் மேக்ஸிமம் 13 lots வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணுறவங்க 14,916 rupees அதாவது 15,000 ரூபாய் இருந்தால் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இண்டிஜின் ஐபிஓ பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.